சிங்கப்பூரில் ஒர்க் பெர்மிட் வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு 2025 ஜூலை 1 முதல் புதிய நடைமுறைகள் வர உள்ளது. இந்த புதிய நடைமுறையின் கீழ் ஒர்க் பெர்மிட் வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் இனி சிங்கப்பூரில் அதிக காலம் தங்கி வேலை செய்யலாம். இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, தாய்லாந்து, சீனா, பிலிப்பைன்ஸ், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் அவரவர் திறன் துறைக்கு ஏற்றாற்போல் அதிக காலம் சிங்கப்பூரில் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதாக சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது. இது தற்போது வரை இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, தாய்லாந்து, சீனா, பிலிப்பைன்ஸ், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் தற்போது வரை 14 முதல் 26 ஆண்டுகள் வரை மட்டுமேதான் இங்கு வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். இனி இந்த கட்டுப்பாடானது ஜூலை 1 முதல் நீக்கப்படும் என சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது. அனுபவமிக்க ஊழியர்களை நிறுவனங்கள் கூடுதல் ஆண்டுகாலம் வைத்திருக்க இந்த புதிய நடைமுறை வழிவகுக்கும் என்றும், ஆனால் வெளிநாட்டு இல்ல பணிப்பெண்களுக்கு இதில் எந்த மாற்றமும் பொருந்தாது என சிங்கப்பூர் அமைச்சகம் கூறியுள்ளது. அதன்படி சிங்கப்பூரில் ஒர்க் பெர்மிட் வைத்திருப்பவர்களுக்கான வயது வரம்பையும் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் உயர்த்தியுள்ளது. உள்ளூர் வாசிகளுக்கு ஓய்வு பெறும் வயதானது 60லிருந்து 63ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஒர்க் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு மலேசியர்களுக்கு 58 வயதாகவும், மலேசியர் அல்லாதவர்களுக்கு 50 வயதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை 1 முதல் ஒர்க் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் 61 வயது வரை விண்ணப்பிக்கலாம் என சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சிங்கப்பூரில் எஸ்பாஸுக்கு தகுதி பெறும் குறைந்தபட்ச ஊதியமானது 3150 சிங்கப்பூர் டாலரிலிருந்து 3300 டாலருக்கு அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வயதிற்கு ஏற்றாற்போல் இந்த குறைந்தபட்ச ஊதியம் படிப்படியாக உயர்த்தப்படும். 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எஸ்பாஸுக்கு தகுதி பெறும் குறைந்தபட்ச ஊதியமானது 4650 சிங்கப்பூர் டாலரிலிருந்து 4800 சிங்கப்பூர் டாலராக உயர்த்தப்படும். நிதி சேவை துறையில் எஸ்பாஸுக்கு தகுதி பெறும் குறைந்தபட்ச ஊதியமானது 3650 சிங்கப்பூர் டாலரிலிருந்து 3800 சிங்கப்பூர் டாலராக உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய வரம்புகளானது 2025 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரப்படும் என்றும், மேலும் இ பாஸ் தகுதி பெறும் குறைந்தபட்ச ஊதியமானது இந்த ஆண்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும், ஏனென்றால் ஜனவரி 1 முதல் ஏற்கனவே இ பாஸில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்சமானது 5000 சிங்கப்பூர் டாலரிலிருந்து 5600 சிங்கப்பூர் டாலராக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.